அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி சுவாமி சொக்கப்பனை தீபமும் அம்பாளுக்கு ருத்ரமுக தீபமும் ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென் மாவட்டங்களில் புராதாரண சிறப்புமிக்க அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும். இங்கு சுவாமி அம்பாள் என தனித்தனியே ராஜகோபுரத்துடன் கோவில் சன்னதிகள் அமைந்துள்ளன. முன்னொரு காலத்தில் தேவசர்மா இறைவனுக்கு திருவமது படைக்க காய போட்டிருந்த நெல் மழையினால் நனையாதபடி வேலியிட்டு காத்ததால் இறைவன் நெல்வேலிநாதர் என பெயர் பெற்று இவ்வூருக்கும் திருநெல்வேலி என்று பெயர் வர காரணமாயிற்று. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற பெருமையுடையதும் பஞ்ச சபைகளில் தாமிர சபை இங்கு அமைந்திருப்பதும் ஆகிய பற்பல சிறப்புகள் நிறைந்தது இந்த புண்ணிய திருத்தலமாகும். இந்த திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. சிறப்பாக கார்த்திகை தீப திருவிழா 2 தினங்கள் நடைபெறுகின்றன. திருவிழாவை ஒட்டி திருக்கோவிலில் நேற்றைக்கு முன்தினம் மாலை சுவாமி சன்னதி முன் மகா மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. நேற்றைய தினம் காலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. நண்பகலில் ஹோமங்கள் வளர்த்து கலச பூஜைகள் நடைபெற்று சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றன. மாலையில் ஸ்ரீ விநாயகர் மூஞ்சூர் வாகனத்திலும் வள்ளி தேவயானை சமேத சண்முகப் பெருமான் மயில் வாகனத்திலும் சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்திலும் மற்றும் சண்டிகேஸ்வரர் செப்பு சப்பரத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். தொடர்ந்து சோடச உபசாரங்கள் நடைபெற்றதும் கைலாய வாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாளுக்கு குடைவரை வாயிலில் தீபாரணைகள் காட்டப்பட்டன. சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வுக்காக சன்னதி தெருவில் எழுந்தருளி திருக்கோவிலில் சுவாமி சன்னதியில் ஏற்றப்பட்ட பரணி தீபம் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொண்டு வரப்பட்டு அதிலிருந்து தீபம் எடுத்து சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. ஓம் நமச்சிவாய நமக என்று கோஷத்தோடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதே போல அம்பாள் சன்னதி முன்பு திருக்கார்த்திகை ருத்ர தீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. கார்த்திகை தீப திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபத்தினை வணங்கினர்.